தமிழக மக்கள் மாற்றம் தேவை அப்படிங்கிறதுனால தான் வந்து விஜய்க்கு வந்து பெருவாரியாக வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் திராவிட கட்சிகள் வந்து 2 பேரும் திமுக, அதிமுக 2மே வந்து கூட்டணி சேர்ந்து விஜய் வந்து ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஸோ இந்த செய்தியை கேட்கும்போது ரொம்ப என்ன இவ்வளோ கேவலமாக இருக்காங்களே, அதாவது பதவி ஆசை வந்து இந்த அளவுக்கு வந்து ஒருத்தவங்களை வந்து இவ்வளோ கேவலமான விஷயத்தெல்லாம் வந்து செய்ய வைக்குமா அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஜெயலலிதா அம்மா வந்து சட்டசபையில் வந்து வச்சு எவ்வளோ வந்து திமுக காரவங்களால எவ்வளோ அசிங்கம் நடந்திருக்கு. அதாவது 2 கட்சிகளுமே வந்து பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி தாக்குதலெல்லாம் வந்து ஏற்படுத்திக்கிட்டாங்க, தாக்கி பேசுறது. அதிமுகவோட கொள்கை என்னன்னா திமுகவை எதிர்க்கிறது தான், திமுகவோட கொள்கை என்னன்னா அதிமுகவை எதிர்க்கிறது தான். எடப்பாடியார்லாம் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு வந்து உண்மையான தொண்டன், அம்மாவோட விசுவாசி, அதிமுகவோட விசுவாசி அப்படின்னு சொல்லி வாயில் கிளியை வந்து பேசியிருக்காரு. அப்போ அதெல்லாம் வந்து பொய் தான் அப்படிங்கிறது, ஒரு நாடகம் தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுது. இந்த திமுக அதிமுக கூட்டணி மட்டும் கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா பேச்சுவார்த்தை நடந்ததெல்லாம் உண்மைதான் போல. ஏன்னா இப்போ இன்டர்வியூ எடுக்கிறாங்க இல்லைங்களா, நேற்று வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து இது மாதிரி பேச்சுவார்த்தை நடக்குது, இது உண்மை அப்படின்னு கேட்கும்போது அதை வந்து அவர் மறுக்கவே இல்லை. ஆனால் வந்து இது மாதிரி கூட்டணி அமையுங்கிறதையும் வந்து அவர் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லலாம். ஆனால் அந்த விஷயத்தை அவர் மறுக்கலைங்கிறது தான் உண்மை. இப்போ எடப்பாடியார் வந்து பார்த்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் வந்து தோத்ததை வந்து என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியல, கொள்கை ரீதியாக வந்து எவ்வளோதான் வந்து நாங்கள் எதிர்த்தாலும் அவர் வந்து தோற்றுருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருக்கிறத வந்து சோஷியல் மீடியாவில் நியூஸஸாக வந்து நம்ம வந்து பார்க்குறோம். உதவிக்காக எவ்வளோ கேவலமான விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத மக்கள் வந்து எல்லாருமே வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஒரு பதவிக்காக கொள்கை ரீதியா எதிர்க்கிற ஒரு கட்சியோட கூட்டணி வச்சு தான் வந்து ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ ஒரு கேவலம். அதுவும் இல்லாத ஒரு புதுசாக வராரு, மக்கள் வந்து மாற்றத்துக்காக ஒரு புது தலைவரை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த சார்பற்ற கட்சிகளோட தான் கூட்டணி வைப்போம் அப்படிங்கிறத வந்து இப்போ கொள்கை ரீதியாக வந்து டிவிகே சைடில் இருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த கம்யூனிஸ்ட் திருமாவளவன்லாம் வந்து பார்த்திங்கன்னா மதசார்பற்ற கட்சிகள்லாம் சேர்ந்து கூட்டணி அமைக்கலாம், ஒரு புதிய கட்சிக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலாம். திமுகவுமே வந்து பார்த்திங்கன்னா விஜய் ஆட்சி அமைக்க நாங்கள் வந்து இடையூறாக இருக்க மாட்டோம், 6 மாதம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கூட்டணி கட்சிகள்கிட்ட அவசரப்படாதீங்கன்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பழம்பெருச்சாளிகள் இவங்க தான் இந்த திமுக அதிமுக இந்த 2ம் தான் வந்து ஆட்சிக்கு வரணும், மற்ற கட்சிகள்லாம் வந்து யாரும் வரக்கூடாது, மக்களுக்கு எதுவும் நல்லது செய்யக்கூடாது அப்படிங்கிறத வந்து நினைக்கிறாங்க. பதவி மோகம் தான் மெயினாக. ஸோ இந்த பதவிக்காக எடப்பாடியார்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மாவோட உண்மையான விசுவாசி அப்படின்னா ஒரு பொண்ணை வந்து எந்த அளவுக்கு வந்து அசிங்கப்படுத்தணுமோ அந்த அளவுலாம் வந்து அசிங்கப்படுத்தியிருக்காங்க. அதெல்லாம் மறந்து போய் பின்பக்க வழியாக வந்து ஆட்சிக்கு வர்றது அப்படிங்கிறது தான் வந்து மக்கள் வந்து விமர்சிக்கிறாங்க. போன வாட்டியுமே எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தது வந்து அவராக ஜெயிச்சு வரல, அம்மா வந்து இறந்துட்டாங்க, அதனால் இவர் வந்து கண்டினியூ பண்ணார். இந்த வாட்டியுமே வந்து அவராக வின் பண்ணி ஜெயிச்சு சிஎம்மாக வரணும்னு அவர் ஆசைப்படலை. ஒரு வாய்ப்பு வருது, நம்ம வந்து அதை பயன்படுத்தி ஒரு குறுக்கு வழியில் வந்துடலாம் அப்படிங்கிறத நினைக்கிறாரு. ஆனால் அப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னா அடுத்த வாட்டி மக்கள் வந்து திமுகவுக்கும் சரி அதிமுகவும் சரி டெபாசிட் கூட வாங்க முடியாது. மக்கள் வந்து ரொம்ப கொந்தளிப்புக்கு வந்து கண்டிப்பாக வந்து உள்ளாக்கிடுவாங்க. ஒரு ஜனநாயகங்கிறது பெரும்பான்மையை ஜெயிச்சவரை வந்து ஆட்சி செய்ய வழிவகுக்கிறது தான். அதை விட்டுட்டு அதையும் தடுத்து நிறுத்தி என்னென்ன வந்து முட்டுக்கட்டை போட முடியுமோ அனைத்தையும் போடுவோம், அதுக்காக நாங்கள் எவ்வளோ கேவலமான விஷயத்தையும் பண்ணுவோம், ஒன்று திமுக இருக்கணும் இல்லைனா அதிமுக இருக்கணும், இல்லை எவனும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப மட்டமான மென்டாலிட்டி அப்படிங்கிறது தான் வந்து என்னோட கருத்து. ஸோ டிஎம்கே ஏடிஎம்கே நீங்கள் வந்து உங்களோட மனநிலை என்ன, மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, அவங்களோட மனநிலைக்கு ஒரு மரியாதையை கொடுங்க. இத்தனை வருஷம் நீங்கள் ஆட்சி பண்ணிட்டீங்க, புதுசாக வர்றவருக்கும் வழி விடுங்க. இப்போ வந்து புதுசாக வர்றவருக்கும் வந்து மக்கள் வந்து வாய்ப்பு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் இந்த 5 வருஷத்தில் எப்படி நல்லா ஆட்சி பண்ணார்னா அடுத்தது அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்படி அவர் சிறப்பாக ஆட்சி பண்ணலைன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் 2 பேரில் யாரையோ ஒருத்தவங்கள தான் வந்து தமிழக மக்கள் வந்து உட்கார வைக்க போகிறோம். ஸோ நீங்கள் பொறுமையாக ஒரு புதுசாக வந்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு நீங்கள் கொஞ்சம் எதிர்க்கட்சியாக இருந்து அவங்க செய்கிற தவறுகள்லாம் சுட்டி காட்டி சட்டசபையை சிறப்பாக வழி நடத்துறது தான் வந்து அனுபவமிக்க திராவிட கட்சிகளுக்கு ஒரு நல்ல நடத்தையாக இருக்கும். ஸோ எடப்பாடியாருமே வந்து பார்த்திங்கன்னா நீங்களா ஜெயிச்சு வாங்க, குறுக்கு வழியில் வர வேணாம். போன வாட்டி நீங்களா ஜெயிக்கல, இந்த வாட்டியும் வந்து ஒரு குறுக்கு வழியில் வந்து முதலமைச்சராக வரணும், அதாவது திமுக வந்து வெளியிலேருந்து நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அவர் காலில் டிஎம்கே காலில் தானே விழுறீங்க. ஸோ இந்த அவமானப்பட்டு ஒரு பதவி வந்து எடப்பாடியாருக்குமே வந்து அவசியம் இல்லாதது. மக்கள் வந்து கண்டிப்பாக வெறுத்துருவாங்க. கொஞ்சம் நஞ்சமாவது எடப்பாடியார் ஆட்சி மேலே வந்து நம்பிக்கை இருந்தது. நான் இப்போ எங்கள் வீட்டில் கூட நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஓகே, அவர் புதுசாக எடப்பாடியார் வந்து ஆட்சி காலத்தில் புதுசாக எதுவும் செய்யாட்டினாலும் அம்மாவோட திட்டங்களை அவர் செயல்படுத்திட்டு இருந்தார். ஸோ பரவாயில்ல, அப்படியாவது ஆட்சி பண்ணாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன மரியாதையாவது வந்து உங்கள் மேலே இருந்தது. அந்த மரியாதையும் இப்போ வெறுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து மக்கள் வந்து ஆளாயிட்டாங்க.
எல்லாத்தையுமே வந்து 2 திராவிட கட்சிகளும் யோசிச்சு முடிவு பண்ணுங்க. அதாவது அமைச்சர் பையன் திரும்பவும் அமைச்சரா வருவாரு, சிஎம்மோட பையன் அடுத்த சிஎம்மா வருவாரு, எம்எல்ஏவோட பையன் அடுத்த எம்எல்ஏ. இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அரசராட்சி பண்ணிக்கிட்டே நீங்கள் உட்காந்துருக்கணும். அதுக்கு ஆப்போசிட்டாக உங்களை எதிர்க்கிறது ஏடிஎம்கே மட்டும்தான் இருக்கணும். இதெல்லாம் வந்து எந்த மாதிரியான கொள்கை அப்படிங்கிறது எங்களுக்கு புரியவே இல்லை. ஸோ டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணி வந்து என்றைக்குமே வந்து தமிழக மக்கள் விரும்ப மாட்டாங்க. கொஞ்சமாச்சும் யோசித்து செயல்படுங்க. வியூவர்ஸ் வந்து உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பெஸ்ட்டாக இருக்கிற கமெண்ட்ஸை வந்து நானுமே வந்து பின் பண்ணி வைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.